கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இன்றாக மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடி அவரை ஆராதிப்போம். ஆண்டவர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதித்து அவருடைய மகிமையை உங்களுக்கு தந்து உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இன்று ஆக மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று ஆக மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இன்று ஆக மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வே. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இன்று ஆக மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். நீதிமான்களின் கூடாரத்தில் வெற்றி குரல் ஒலிக்கட்டும். நீதிமான்களின் கூடாரத்தில் வெற்றி குரல் ஒலிக்கட்டும். நீதிமான்களின் வீட்டினிலே வெற்றி குரல் ஒலிக்கட்டும். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம்.
கூப்பிட்டேன், துணையாய் வந்தீரையா. தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது, இன்று அகமகிழோ அக்களிப்போ, அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழோ அக்களிப்போ, அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா, தோல்வி இல்லை. அல்லேலூயா, வெற்றி உண்டு. அல்லேலூயா, தோல்வி இல்லை. அல்லேலூயா, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியினுடைய முதல் வரியையும் இன்றைய நற்செய்தியினுடைய கடைசி பகுதியையும் இரண்டையும் நாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். முதல் வரி என்ன சொல்கிறது என்று சொன்னால், பரிசேயர்கள் ஆண்டவர் இயேசுவை எப்படி ஒழிக்கலாம் என்று எதிராக அவருக்கு முரணாக சூழ்ச்சி செய்து வருகின்றார்கள். ஆக இயேசுவை அவர்களால் கட்டுப்படுத்த முடியவில்லை. வரலாற்றிலே இதுபோன்ற நிகழ்வுகளை பல இடங்களிலே பார்க்கின்றோம். பலவிதமான நிகழ்வுகளிலே நாம் இதை வரலாற்றிலே படிக்கின்றோம். ஹிட்லர் மிகப்பெரிய ஒரு கொடுங்கோலன். அவர் எப்படி கொடுங்கோலனாக மாறினார் என்று சொன்னால், ஹிட்லர் என்பவர் நிறைய பேர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் ஜெர்மனி நாட்டுக்காரர் என்று. அவர் ஜெர்மனி நாட்டுக்காரர் அல்ல, அவர் ஆஸ்திரியா என்ற நாட்டுக்கு சொந்தக்காரர். ஆனால் ஆஸ்திரியா, ஜெர்மனி ரெண்டு நாடுகளும் தான் உண்மையான ஆரியன் என்று சொல்லக்கூடிய இனத்திற்கு சொந்தக்காரர்கள். அவர்கள்தான் உண்மையான ஆரியர்கள். மற்றவர்களெல்லாம், இங்கே இருக்கின்றவர்களெல்லாம் மாறுபட்டவர்கள், வேறு வரலாறு கொண்டவர்கள். இந்த ஆரியர்கள் என்ன நினைக்கின்றார்கள் என்று சொன்னால், உலகத்திலேயே அறிவாளிகள், உலகத்திலேயே பலசாலிகள், உலகத்திலே வலிமையானவர்கள் நாங்கள் தான். எனவே ஹிட்லருடைய விருது வாக்கு என்னவென்று சொன்னால், யூபர் மென்ஷ் என்று ஜெர்மன் மொழியிலே சொல்வார்கள். யூபர் மென்ஷ் என்று சொன்னால் சூப்பர்மேன். எனவே இந்த ஒரு சூப்பர்மேன் ஐடியாலஜி கருத்தியலுக்கு நேர் எதிர்மாறாக இவர்களை விட சூப்பர்மேன் யார் என்று சொன்னால் யூதர்கள். யூதர்கள் இன்றளவும் அறிவில் சிறந்தவர்களாக இருக்கிறார்கள். அதனால்தான் பாருங்கள், மிகச்சிறிய ஒரு நாடு, இந்த நாடு உலகத்தையே இன்றைக்கு ஆட்டி வைக்கிறது என்று சொன்னால் அவரிடம் இருக்கக்கூடிய அந்த அறிவு கூர்மை, மன வலிமை, அவரிடம் இருக்கின்ற அந்த பொருளாதார வளமை, இதையெல்லாம் நாம் நினைத்து பார்க்கின்ற பொழுது ஆச்சரியமாக இருக்கிறது. கடவுள் தேர்ந்தெடுத்த ஒரு இனம் என்று இன்றளவும் அவர்கள் தங்களையே சொல்லிக்கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். உலகத்தையே சவாலுக்கு அவர்கள் அழைத்து நிற்கக்கூடிய வகையிலே வலிமை படைத்தவர்களாக இருக்கிறார்கள். எனவே இந்த ஆரியர் என்ற அந்த இனத்திற்கு ஒரு சவாலாக யூதர்கள் இருந்தார்கள். இந்த யூதர்களை எவ்வளவோ கட்டுப்படுத்தி பார்த்தான் ஹிட்லர், முடியவில்லை. எனவே ஆயிரக்கணக்கான யூதர்களை விஷவாயு கிடங்கிலே போட்டு ஒரே நேரத்தில் அவர்கள் அத்தனை பேரையும் சாவடித்து சாம்பலாக்கி அவர்களை எல்லாம் ஒன்றுமில்லாமல் ஆக்கினார். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு கூட ஒரு சில இடங்களுக்கு நாம் சென்றோம் என்று சொன்னால், குறிப்பாக ஆஸ்திரிய நாட்டிற்கு சென்றோம் என்று சொன்னால், ஜெர்மனி பார்டர் எல்லாம் சென்றோம் என்றால் உண்மையிலேயே நாம் கண்ணீர் விடுகின்ற அளவுக்கு அத்தனை ஆயிரமான கல்லறைகள் அங்கே இருக்கிறது. அந்த கல்லறைகள் எல்லாம் இறந்து போனவருடைய பெயரை அங்கே குறிக்க வைக்கப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, ஆஸ்வேஷ் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்திலே இதை பார்த்த பொழுது எல்லோரும் கண்ணீர் விட்டார்கள், எல்லோரும் மனவேதனைப்பட்டார்கள். இது போன்ற ஒரு கொடுங்கோலன் இனி இந்த உலகத்திலே இருக்க முடியுமா என்று கூட நினைத்தார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த வகையிலே தான்
இந்த கொடுங்கோலன் ஹிட்லர் என்ன செய்தான் என்று சொன்னால், யூதர்களை மேற்கொள்வதற்கு வேறு வழியே இல்லை, அவர்களை பூண்டோடு உயிரை மாய்த்து அவர்களை சாகடிக்க வேண்டியதுதான் ஒரே வேளை என்று அவர் நினைத்தான். அதற்கு அடுத்த நிலையிலே பாருங்கள், பவுலடியார், அவர் பவுல் என்ற பெயரை பெறுவதற்கு மனமாற்றத்திற்கு முன்பாக சவுல் என்ற ஒரு அடிப்படைவாதம் கொண்ட யூதனாக இருந்தார். எனவே கிறிஸ்துவின் பெயரை சொல்லிக்கொண்டு யார் யாரெல்லாம் புதிதாக கிளம்புகிறார்களோ அவர்களையெல்லாம் வெட்டி வீழ்த்த வேண்டும், பூண்டோடு அழிக்க வேண்டும் என்று அவர் கங்கணம் கட்டி கொண்டிருந்தார். எனவே அவர் அந்த கிறிஸ்துவர்களை எல்லாம் அழிக்க வேண்டும், ஒழிக்க வேண்டும் என்று நினைத்தவராக இருந்த அந்த சமயத்தில் தான் ஆண்டவரே, உயிர்த்த கிறிஸ்துவே அவரை தடுத்தாட்கொண்டு அதே கிறிஸ்துவுக்கும் அதே ஒரு கிறிஸ்துவத்திற்கும் சாட்சியமாக மாற்றினார். அன்புக்குரியவர்களே, அந்த வரிசையில் தான் இப்பொழுது பரிசேயர்கள் வெளியேறி இவரை எப்படி ஒழிக்கலாம், சாகடிக்கலாம், கொன்று போடலாம் என்று அவர்களுக்குள்ளே சூழ்ச்சி செய்தனர். ஆனால் ஆண்டவர் என்ன செய்தார் பாருங்கள். எசையா புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்ட அருமையான ஒரு வாசகத்தை அங்கே நாம் பார்க்கின்றோம். அவர் ஊழியராக இருந்தார். அவர் இறைவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவராக இருக்கின்றார். அவர் மக்களினங்களுக்கு நீதியை அறிவிப்பார். எப்படி நீதியை அறிவிப்பார் என்று சொன்னால், சச்சரவு செய்ய மாட்டார், சண்டை போட மாட்டார், அவர்களுக்கு போருக்கு வாங்கள் என்று அழைப்பு விடுக்க மாட்டார், கூக்குரலிட மாட்டார், அவர்களுக்கு எந்த விதமான இடைஞ்சலும் கொடுக்க மாட்டார், தம் குரலை தெருவிலே எழுப்ப மாட்டார். ஆனால் நீதியை வெற்றி பெற செய்யும் வரை அவர் தொடர்ந்து இந்த போராட்டத்திலே இருப்பார் என்பார். அன்புக்குரியவர்களே, மகாத்மா காந்தியடிகள் நம்முடைய நாட்டிற்கு சுதந்திரம் கொடுக்க வேண்டும் என்று ஒரு புரட்சியை ஆரம்பித்தார். எந்த ஒரு வன்முறையையும் அவர் கையாளவில்லை. எந்த ஒரு உயிரையும் அவர் துன்புறுத்தி, அவர் உயிர் போக்கி அல்லது இறப்பிற்கு உட்படுத்தி கொலை செய்து இந்த புரட்சியை ஏற்படுத்தவில்லை. மாறாக எத்தனை உயிர்களை பறி கொடுத்துத்தான் இந்த சுதந்திரத்தை வாங்கினார். அந்த சுதந்திரம் தான் இதுவரைக்கும் நிலைத்து நிற்கிறது. ஒருவேளை வன்முறையை பயன்படுத்தி சுதந்திரம் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பரிசை நாம் பெற்றிருந்தோம் என்று சொன்னால், அதே வன்முறையால் தொடர்ந்து இது நடந்து கொண்டே இருக்கக்கூடிய, அந்த வன்முறை வளர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு நிலைக்கு மாறிவிடும். ஒரு சில அண்டை நாடுகளிலே பாருங்கள், இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. எனவே ஆண்டவர் இயேசு தீமை என்பதை கையாளவில்லை. தீமையே தனக்கு நேர்ந்தாலும் நன்மையை மட்டும்தான் அவர்களுக்கு நினைத்தார். நீதியில் நிலைத்திருந்தார். துன்பங்களை ஏற்றுக்கொண்டார், துயரங்களை தாங்கிக் கொண்டார், சவால்களை சந்தித்தார். இதன் வழியாக அவர் நீதியை நிலைநாட்டினார். தந்தை கடவுள் அவர் இறந்த பிறகும் உயிர்க்கச் செய்து இன்றளவும் உயிர்த்த கிறிஸ்துவாக நம்மோடு இருக்கின்றார். இதுதான் ஆண்டவர் தருகின்ற பாடம். நமக்கு எத்தனை பேர் சூழ்ச்சிகள் செய்தாலும் வன்முறை என்பது வழி அல்ல. எத்தனை பேர் நமக்கு எதிராக இருந்தாலும் அவர்களை ஒழிக்க வேண்டும் என்பது வழி அல்ல. மாறாக அது பழிக்கும் பாவத்திற்கும் ஆளாகுமே ஒழிய நீதியை நிலைநாட்டக்கூடிய ஒரு நல்ல ஒரு வழியாக இருக்காது. நம்முடைய வாழ்விலேயும் இதை உணர்வோம். வன்முறையை நாம் ஒரு நாளும் நினைக்காமல் நீதியோடு நடக்கின்ற ஒரு நிம்மதியான ஒரு வாழ்வையும் போராட்டத்தை மேற்கொள்கின்ற துணிச்சலான உள்ளத்தையும் இறைவன் நமக்கும் தருவாராக. ஆமென். 1 அரசர் 1 ராஜாக்கள் 18:36. மாலை பலி செலுத்தும் நேரமாயிற்று. இறைவாக்கினர் எலியா பலிபீடத்தின் அருகிலே வந்து, ஆபிரகாம், ஈசாக்கு, இஸ்ரவேலர் என்பவர்களின் கடவுளாகிய ஆண்டவரே, இஸ்ரவேலின் கடவுளே நீர் என்றும், இவற்றையெல்லாம் நான் உம் வாக்கின்படியே செய்தேன் என்றும் இன்று விளங்க செய்தருளும். கை தட்டுங்க பாப்போம், நல்ல கை தட்டுங்க. ஐயா, உங்க கடவுள் ஜீவனோடு இருக்கிறார். ஆமென். பாகால் இறைவாக்கினர்கள் அடிச்சான், ரத்தத்தை சிந்தினா, என்னெல்லாம பண்ணான், ஒன்றும் நடக்கல. ஆனால் எலியா சொல்கிறார், ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபின் கடவுள் ஆண்டவரே, நீரே வாழ்கிற கடவுள், நீரே இருக்கிறவராய் இருக்கிறவர். பிரைஸ் தி லார்ட். எனக்கு பிரியமானவர்களே,
வேதம் சொல்லுகிறது, அவர் ஆண்டவரை நோக்கி ஜெபித்த பொழுது ஆண்டவரின் நெருப்பு கீழே இறங்கி அந்த எரிபலி, விறகு கட்ட, கற்கள், மணலை சுட்டரித்து வாய்க்கால் நீரை வற்றச் செய்தது. இதை கண்ட மக்கள் அனைவரும் முகங்குப்புற விழுந்து, ஆண்டவரே கடவுள், ஆண்டவரே கடவுள் என்றனர். கைகளை தட்டுங்க பாப்போம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. யாருங்க கடவுள்? சத்தமா சொல்லுங்க எல்லாம். 2 கைகளை வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே கடவுள். நல்ல குரலை உயர் சொல்லுங்க, ஆண்டவரே கடவுள், ஆண்டவரே கடவுள். அவரையே நாம் தொழுது கொள்வோம். அவரே ஆராதனைக்குரியவர். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். யார் கடவுள்? ஆண்டவரே கடவுள். உண்மையுள்ள ஒரே கடவுள், ஜீவனுள்ள தேவன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஒரு முறை ஒரு சகோதரி சொன்ன சாட்சியம், அவருடைய மகன் ஒரு விபத்திலே பாதிக்கப்பட்டான். வேலை செய்த இடத்துல தவறி கீழே விழுறான். விழுந்த உடனே உனக்கு மீட்டெடுத்து ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிட்டாங்க. ஆனால் அதுக்குள்ளே வீட்டுக்கு இந்த அம்மாவுக்கு தகவல் போயிட்டான், இந்த பையன் என்ன செஞ்சிட்டான், இறந்து போயிட்டான். மருத்துவமனைக்கு போகிறாங்க. எல்லாரும் பரபரப்பாக அதே செய்தியை சொன்னாங்களாம். பிரைஸ் தி லார்ட். உடனே டாக்டர் அந்த அம்மாவை கூப்பிட்டாராம், இங்கே வாம்மா, உன் பையன் பிழைக்கிறதுக்கு சான்ஸே, சொல்லுங்க, சான்ஸே இல்லை. நடந்த சம்பவம். அப்போ அந்த அம்மா சொன்னாங்க, டாக்டர் நீங்கள் அதை சொல்லக்கூடாது உங்கள் வாயால். அப்போ டாக்டர் சொன்னாரா, நான் தாம்மா அதை சொல்லணும். ஏன், எனக்கு தான் அதை பற்றி பிழைப்பானா பிழைக்க மாட்டான்னு எனக்கு தெரியாதா? எல்லாம் செதஞ்சு போச்சு. அவன் ஊசலை ஆடிக்கிட்டு இருக்கு. முடிஞ்சிடும், இன்னும் சில நிமிஷத்தில் செத்து போயிடுவான். இந்த அம்மாவுக்கு வந்துச்சான் விசுவாச அறிக்கை, டாக்டர் என் பையனை என் ஆண்டவர் உசுரோடு எனக்கு தருவார். என் பையனை நான் என் உங்கள் முன்னால் நீங்களே அவனை நல்ல ஜீவனோடு இருக்கிறதையும் நடக்கிறதையும் பார்ப்பீங்க. பிரைஸ் தி லார்ட். அந்த டாக்டருக்கு கொஞ்சம் கோவம் வந்துட்டு, ஏம்மா எந்த கடவுள்மா, நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் சாவ போகிறான்னு சொல்லி, கடவுளாம் கடவுள். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஆனால் அந்த அம்மா சொல்லிச்சான், என் ஆண்டவர் என் பிள்ளையை கைவிட மாட்டார், என் ஆண்டவர் என் பிள்ளையை ஜீவனோடு நிறுத்துவார், என் ஆண்டவர் என் மகனை உயிரோடு எழுப்புகிறார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. டாக்டர் இந்த அம்மாவுக்கு லூஸ் பிடிச்சிட்டு பைத்தியம் போயிட்டார். ஆனால் அதே மருத்துவமனையில் வெறும் 3 நாளில் அந்த பையன் ஜீவனோடு எழுந்து நடக்க ஆரம்பித்தான். இந்த மருத்துவர் சொன்னாரா, கடவுள் வாழ்கிறார். நாம் படித்த படிப்பெல்லாம் ஒன்றுமில்லம்மா, எனக்கு தெரிஞ்ச அறிவில் நான் சொன்னேன் உன் பிள்ளை பிழைக்க மாட்டான்னு. ஆனால் உன் பிள்ளையை பிழைக்க வைக்கிற கடவுள் உன்னோடு உன் பிள்ளையோடும் ஜீவனோடு இருக்கிறார். நீ கிறிஸ்தவளா, நீ கிறிஸ்தவளா, உங்கள்கிட்ட உண்மையிலே கடவுள் இருக்கிறார். இன்னைக்கு இருக்கிற நீ யாராவது செத்து போன லெவலில் வந்திருக்கிறியா, ஜீவனற்று வந்திருக்கியா, வியாதியில் வந்திருக்கிறியா, பலவீனத்தில் வந்திருக்கிறியா, இன்னைக்கு நீ தைரியமா சொல்லு, என்னை பலப்படுத்துகிற, என்னை உயிர்ப்பிக்கிற, என்னை ஆசீர்வதிக்கிற, என் குடும்பத்திலே மாற்றத்தை தருகிற ஒரு தெய்வம் எனக்கு இருக்கிறார். ஆமென். இருக்காராங்க? எங்க இருக்காரா? தங்கச்சி உயிரோடு இருக்காரா? இங்க இருக்கிற எல்லாரும் புரிந்து கொள்ளுங்க, எனக்காக செயலாற்றுகிற ஒரு தெய்வம், சொல்லுங்க, இருக்கிறார், இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அவரை கொண்டு போய் நீங்க சவமா வைக்காதீங்க, அவரை கொண்டு போய் வெறும் பெட்டிக்குள்ள வைக்காதீங்க, அவரை கொண்டு போய் ஏதோ ஒரு இடத்துல வச்சுட்டு ஐயோ கடவுளே நீ அங்க இருந்துக்கோன்னு சொல்லாத. இயேசு சொல்றாரு, இந்த உலகம் முடியும் கடைசி நாட்கள் வரை நான் உங்களோடு இருக்கிறேன்.